gtbc.fm. மன்னார் மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு தொழிலுக்கு செல்லும் போது பாதுகாப்பு காரணங்களுக்காக பாஸ் பெற்றுச் செல்ல வேண்டும் என்ற நடைமுறையை நீக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கடிதம் மூலமாக ஜனாதிபதியிடம் கோரியுள்ளார். மன்னார் மாவட்டத்தில் பாஸ் பெற்றே மீன்பிடிக்கச் செல்ல வேண்டும் என்ற நடைமுறை காரணமாக மீனவர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். எனவே பாஸ் நடைமுறையை நீக்குவதற்கு பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையிலும் நாட்டின் ஜனாதிபதி என்ற வகையிலும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடலுக்குள் இறங்குவதற்கு தேவையான பாஸ் பெறுவதற்கு மீனவர்கள் சிவில் மற்றும் இராணுவ அதிகாரிகளான 10 பேரிடம் தமது விண்ணப்பத்தில் கையெழுத்து பெற வேண்டியுள்ளது. விண்ணப்பத்தில் கையெழுத்து பெறுவதற்காக செல்லும் மீனவர்கள் இந்த 10 பேரையும் ஒரே நாளில் அல்லது 1-2 தினங்களில் சந்திக்க முடியாத நிலைமை நிலவுகிறது. சில வழிகளில் இந்த கையெழுத்திடக்கூடிய அதிகாரிகள் அலுவலகத்தில் இருக்க மாட்டார்கள், விடுமுறையில் சென்றிருப்பார்கள் அல்லது வேறு அலுவலாக வேறு இடங்களுக்கு சென்றிருப்பார்கள். இதனால் கையெழுத்தை பெறுவதற்காக தொழிலை விட்டு நாள் கணக்கில் அங்குமிங்கும் அலைந்து திரிய வேண்டியுள்ளது. அவ்வாறு திரிந்தும் ஒரு சில தினங்களில் தமக்கு தேவையான பாஸை பெற முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அன்றாடம் தொழில் செய்து சீவியத்தை நடத்துகின்ற மீனவர்கள் இதனால் பல்வேறு கஷ்டங்களுக்குள்ளாகி வருகிறார்கள். கடலுக்கு செல்வதற்குரிய பாஸ் இல்லாது தொழில் செய்ய முடியாத காரணத்தால் குடும்பத்தாருடன் பட்டினி கிடக்க வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மன்னார் வெள்ளாங்குளம் இராணுவத்தினரால் ஒரு தொகுதி வாகனங்கள் மாவட்ட செயலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் என் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வன்னி யுத்த இடப்பெயர்வின் போது தொலைத்த கைவிடப்பட்ட வாகனங்களை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் இன்றும் பல வாகனங்களை இராணுவத்தினர் தம்மிடம் கையளிக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். இதனடிப்படையில் கெண்டர், பிக்கப், நீரள்ளும் பவுசர் ரக வாகனம், உளவு இயந்திரம், மோட்டார் சைக்கிள் என்று 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தற்போது ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இவை மோட்டார் போக்குவரத்து ஆணையாளரின் ஊடாக உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன. வன்னி பகுதியில் மன்னார் மாவட்டத்துக்கு உட்பட்ட பிரதேசங்களில் வாகனங்களை தொலைத்தவர்கள், கைவிட்டவர்கள் இது தொடர்பான விவரங்களை மன்னார் மாவட்ட செயலகத்தில் சமர்ப்பிக்குமாறு அரசாங்க அதிபர் வேதநாயகம் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்தியாவுக்கு 3 நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை இன்று சந்திக்க உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை இந்தியா சென்ற ரணில் விக்ரமசிங்க மத்திய வெளிவிவகார அமைச்சர் SM கிருஷ்ணா, நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி, வெளிவிவகார செயலாளர் நிர்பமா ராவ், எதிர்க்கட்சித் தலைவி சுஷ்மா ஸ்வராஜ் ஆகியோரை சந்தித்து இலங்கையின் அரசியல் நிலைமைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதன்போது வடக்கில் மேற்கொள்ளப்படவிருக்கும் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து இந்திய பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்தினார். ஐநா நிபுணர் குழுவின் அறிக்கை தொடர்பான ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாட்டையும் அவர் தெளிவுபடுத்தியதாக எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகம் கூறியுள்ளது. யுத்த குற்றச்செயல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நம்பகரமானதும் சுயாதீனமானதுமான விசாரணைகளை நடத்த வேண்டியது இறைமையான நாடொன்றின் தார்மீக பொறுப்பாகும் என்று ஐக்கிய நாடுகளின் பேச்சாளர் மார்ட்டின் நெசஸ்கி தெரிவித்துள்ளார். இலங்கை விவகாரம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகளின் நிபுணர் குழு அறிக்கை பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த அறிக்கையின் பரிந்துரைகளை எவரும் பார்வையிடக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுவதாகவும் குறிப்பிட்டார். இறைமையுடைய நாடொன்று சுயாதீனமான விசாரணைகளை நடத்த வேண்டும் என்பதே ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் பான் கி மூனின் நிலைப்பாடாகும் என்று அவர் தெரிவித்தார். உறுப்பு நாடுகள் அல்லது இலங்கை அரசாங்கத்தினால் கோரிக்கை விடுக்கப்பட்டால் மட்டுமே சர்வதேச ரீதியான விசாரணை பொறிமுறையொன்றை அமல்படுத்த முடியும் என்று பான் கி மூன் கருதுவதாக அவர் குறிப்பிட்டார். நம்பகரமான தேசிய ரீதியான விசாரணைகள் அவசியமானது என்று ஐக்கிய நாடுகளின் பேச்சாளர் வலியுறுத்தியுள்ளார். சர்ச்சைக்குரிய வீடியோ காட்சி தொடர்பில் விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை 17ஆம் அமர்வுகளின் போது சட்டம் அதிபர் மொஹான் பீரிஸ் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். குறித்த வீடியோ காட்சியின் நம்பகத்தன்மை தொடர்பில் விரிவாக ஆய்வு செய்து அதன் முடிவுகளை ஐக்கிய நாடுகளின் சட்டவிரோத படுகொலைகள் மற்றும் சித்திரவதை தொடர்பான விசேட பிரதிநிதி கிறிஸ்டோப் ஹெய்ன்ஸுடன் பகிர்ந்து கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
இந்த வீடியோ காட்சிகள் தொடர்பில் கருத்துரைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கியமைக்காக அரசாங்கம் ஐக்கிய நாடுகளின் சட்டவிரோத படுகொலைகள் மற்றும் சித்திரவதை தொடர்பான விசேட பிரதிநிதிக்கு நன்றி தெரிவித்துள்ளது. எனினும் இந்த காட்சிகளின் நம்பகத்தன்மை குறித்து சந்தேகம் நிலவுவதாகவும் இவை சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னர் தெளிவாக ஆராயப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவும் இவ்வாறு வெளியான வீடியோ காட்சி தொடர்பில் விசாரணை நடத்தி வருவதாக சட்டமா அதிபர் தெரிவித்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சு கூறியுள்ளது. சர்வதேச அனைத்து பாராளுமன்ற ஒன்றியத்தின் பிரதிநிதி மார்க் ட்ரெவெல் முன்னாள் ராணுவ தளபதியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். சிறைச்சாலையில் இந்த சந்திப்பு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 5ஆம் தேதி மார்க் ட்ரெவெல் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளதாக கூறப்படுகிறது. சரத் பொன்சேகாவுக்கு எதிரான வழக்கு விசாரணைகளையும் ட்ரெவெல் கண்காணிக்க உள்ளதாக ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். 2 நாட்கள் நீதிமன்ற விசாரணைகள் தொடர்பில் கண்காணிப்பு நடத்தப்பட உள்ளதாகவும் மனித உரிமைகள் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க சட்டமா அதிபர் மொஹான் பீரிஸ் ஆகியோருடன் ட்ரெவெல் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சரத் பொன்சேகாவுக்கு ராணுவ நீதிமன்றத்தினால் 2 ஆண்டு காலம் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தண்டனை தவறானதென்று ஐக்கிய தேசிய கட்சியும் ஜேவிபியும் வலியுறுத்தி வருகின்றது. சரத் பொன்சேகாவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டமை குறித்து ஜனநாயக தேசிய கூட்டமைப்பும் ஐக்கிய தேசிய கட்சியும் சர்வதேச அனைத்து பாராளுமன்ற ஒன்றியத்தில் முறைப்பாடு செய்துள்ளன. உள்நாட்டு யுத்தம் தொடர்பான சர்வதேச சட்டங்களில் திருத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டுமென்று வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத இல்லாதொழிப்பு குறித்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். 2 நாடுகளுக்கிடையிலான யுத்தம் தொடர்பான சர்வதேச சட்டங்களே தற்போது அமலில் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் உள்நாட்டில் அரசாங்கம் ஒன்றுக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் இடையிலான யுத்தம் தொடர்பில் எவ்வாறான நீதிகள் பின்பற்றப்பட வேண்டும் என்பது குறித்த தெளிவான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பயங்கரவாதத்தை இல்லாதொழித்ததுடன் இராணுவத்தினரின் கடமை முடிந்துவிடவில்லை எனவும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழீழ விடுதலை புலிகளினால் பெரும் எண்ணிக்கையிலான பொதுமக்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் உலகின் மிகப்பாரிய மனிதாபிமான மீட்பு நடவடிக்கையை முன்னெடுத்ததாக அவர் தெரிவித்தார். பொதுமக்களை துப்பாக்கி முனையில் மிரட்டி புலிகள் மனித கேடயங்களாக பயன்படுத்தியதாகவும் இது ஜெனீவா பிரகடனத்துக்கு முரணானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த சர்வதேச சட்ட மீறல்கள் தொடர்பில் ஏன் எவரும் குரல் கொடுப்பதில்லை என்று அவர் கேள்வி எழுப்பினார். வரையறுக்கப்பட்ட வளங்களையும் சிறிய இராணுவ கடல் மற்றும் விமானப்படையையும் பயன்படுத்தி உலகின் மிக கொடூரமான பயங்கரவாத அமைப்பை அரசாங்கம் தோற்கடித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 21ஆம் நூற்றாண்டில் பயங்கரவாத அமைப்பொன்றை முற்றுமுழுதுமாக தோற்கடித்த ஒரே நாடு என்ற பெருமையை இலங்கை பெற்றுக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். தமிழ் சிங்கள பிரச்சினையாக இதனை நோக்க முடியாது எனவும் பயங்கரவாத அமைப்பு ஒன்றுக்கு எதிரான யுத்தமாக இதனை நோக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத இல்லாதொழிப்பு குறித்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் சர்வதேச மாநாட்டில் படைத்தரப்பினர் உதாசீனம் செய்யப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. யுத்த வெற்றிக்கு முக்கிய பங்காற்றிய முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா உள்ளிட்ட முக்கியஸ்தர்களுக்கு இந்த மாநாட்டில் சந்தர்ப்பம் அளிக்கப்படவில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ், ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவார் கப்ரால், பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவ விஜயசிங்க, பேராசிரியர் மல்காந்தி ஹெட்டியாராச்சி ஆகியோர் இந்த மாநாட்டில் உரையாற்றுவதற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இவர்கள் யுத்தத்தில் ஈடுபட்டவர்கள் அல்லவெனவும் யுத்தத்தில் ஈடுபட்டவர்களுக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ஷவுக்கு உரையாற்ற சந்தர்ப்பம் வழங்கியமையில் ஓர் நியாயம் இருப்பதாகவும் அவர் யுத்தத்தில் முக்கிய பங்காற்றியதாகவும் அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா, மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வா, மேஜர் ஜெனரல் கமால் குணரட்ன, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரன்னகொட, முன்னாள் வான்படை தளபதி ரோஷான் குணத்திலக உள்ளிட்டவர்களுக்கு இந்த மாநாட்டில் சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். யுத்த அனுபவங்களை வெளிநாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டுமாயின் அதற்கு படை தரப்பினரே பயன்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறான மாநாடு ஒன்று நடத்தப்படுவதில் எவ்வித தவறும் கிடையாது என்ற போதிலும் அது முறையாக நடைபெற வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடென்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிதாக வெளியிடப்பட்ட 2010ஆம் ஆண்டுக்கான வாக்காளர் இடாப்பில் 3,31,214 பேரினது பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. 2010ஆம் ஆண்டுக்கான புதிய வாக்காளர் இடாப்பு யாழ் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளரால் நேற்று உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டது.
இதில் யாழ் மாவட்டத்தில் மொத்தமாக 4,84,791 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். 2008 ஆண்டு 7,21,359 காணப்பட்ட வாக்காளர் எண்ணிக்கை 2009 ஆண்டு 8,16,005 காணப்பட்டது. தற்போது மறுசீரமைக்கப்பட்ட வாக்காளர் இடாப்பில் 4,84,791 குறைவடைந்துள்ளது. வாக்காளர் எண்ணிக்கை குறைந்ததன் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை, வேலைவாய்ப்பு, பல்கலைக்கழக அனுமதிக்கான ஒதுக்கீடு போன்ற பல்வேறு மட்டங்களிலும் பாதிப்பு ஏற்படும் என்று அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். காவற்துறை மாதிபர் மஹிந்த பாலசூரிய தனது பதவியை ராஜினாமா செய்ய தீர்மானித்துள்ளதாக காவற்துறை தலைமையக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்டுநாயக்க சம்பவத்தை காரணமாக கொண்டு அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. 1953 ஆண்டு ஜூன் 18 பிறந்த மஹிந்த பாலசூரிய கொழும்பு ஆனந்தா கல்லூரியின் பழைய மாணவராவார். 1978 ஆண்டு மார்ச் 1 அவர் உதவி காவற்துறை அத்தியட்சகராக இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் காவற்துறையில் இணைந்து கொண்டார். விஞ்ஞான பட்டதாரியான அவருக்கு விடுதலை புலிகளும் இலங்கையின் பாதுகாப்பும் என்ற தலைப்பில் எழுதிய நூலுக்காக பேராதனை பல்கலைக்கழகம் கலாநிதி பட்டம் வழங்கியது. காவற்துறையின் விசேட அதிரடிப்படையின் பிரதி காவற்துறை அதிபராக சில காலம் பணியாற்றிய பாலசூரிய இலங்கையின் 32வது காவற்துறை அதிபராக 2009 ஆண்டு நவம்பர் 4 பதவியேற்றுக் கொண்டார். இலங்கை மீனவர்கள் 16 பேர் இந்திய கடலோர காவற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களின் 3 படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இலங்கை மீனவர்கள் இந்தியாவின் கிருஷ்ணப்பட்டினம் பிரதேசத்திலிருந்து 40 கடல் மைல் தொலைவில் நேற்று மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த போதே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். அவர்களின் படகுகளிலிருந்து 1300 கிலோ மீன்களை இந்திய கடலோர காவற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். இவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக சென்னை காவற்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்.